மயிலாப்பூரில் எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அது இவங்க சொல்கிற மாதிரி வெறும் பிராமண ஓட்டுகள் மட்டும் அல்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் பிராமின் ஓட் தான் டிசைடிங் ஃபேக்டர்னு வச்சுக்கிட்டா, அப்போது கடந்த முறை தேர்தலில் வென்றவர் யார்? மயிலை வேலு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் வென்றதற்கு பிராமணர்களும் ஓட்டு போட்டார்கள்னு அர்த்தமா? போட்டிருப்பாங்களான்னா போட்டிருப்பாங்க. அதான் சொல்ல வரேன், எல்லா கட்சியிலையும் எப்படி நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லா கட்சியிலும் எப்படி சாதி ரீதியாக வாக்கு செலுத்துறவங்களும் கட்சி ரீதியாக வாக்கு செலுத்துறவங்களும் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்கள் ஓட்டும் பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னால் அதை மயிலாப்பூரையே ஒரு டீப் டெஸ்ட்டாக எடுத்து பார்த்தோம்னாலே அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ பிராமணர்களிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மாற்றுக் கட்சிக்கும் வாக்கு செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். அது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஷாக்கிங்காக இருக்கும். அது திமுகவில் பிராமின் ஓட்ஸ் ஆனால் இருக்குது. ஸோ பிராமின் ஓட்ஸ் வந்து திமுகவுக்கும் இருக்குது, பட் பெர்சன்டேஜ் மேபி லெஸ். ஓகே, ஸோ திமுகவா அதிமுகவாங்கிற பொழுது அவங்களோட சாய்ஸ் என்னவா இருந்தது? அதிமுகவாக இருந்தது. அதிமுகவை பிஜேபியாங்கிற போது பிஜேபி வளரட்டுமேன்னு வெயிட் பண்ணாங்க. அது கடந்த ஒரு 3 ஆண்டுகளில் திரு அண்ணாமலை அவருடைய வரவுக்கு பிறகு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்ததற்கு பிறகு பிராமின் ஓட்ஸை ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அண்ணாமலை செய்தார். இன்னைக்கு 2 பேரும் ஒரு அலையன்ஸாக இருக்கிறதுனால இன்னைக்கு அதை பற்றின டிஸ்கஷன் இல்லை.